என்னது? துபாய்க்கு இந்தியர்கள் விசா இல்லாம போலாமா? ஓ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் சகோதரி காதரியா. யுஏஇ அதாவது துபாய். துபாய்க்கு இந்தியர்கள் வந்து ஆன் அரைவல்ல போய் விசா எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் புதுசா வந்திருக்கு. அது எல்லாருக்குமே கிடைக்குமா? வாங்க விவரமா தெரிஞ்சுக்கலாம். ஆன் அரைவல் விசா இருக்கு, ஆனா சில கோட்பாடுகளோட. அந்த கோட்பாடுகள் என்னென்ன? இந்தியர்களாகிய நமக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாரோட பாஸ்போர்ட்ல ஷெங்கன் விசா, யுஎஸ்ஏ விசா, அவங்க பாஸ்போர்ட்ல அந்த ஸ்டாம்ப் இருக்கும். அது இருந்தா நம்ம விசா இல்லாமலேயே வந்து துபாய்க்கு. இப்போ ஒரு சட்டம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, சிங்கப்பூர், ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா, இந்த 6 நாட்டுக்கு நீங்க போறதுக்கு விசா அங்கே எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு துபாயில வந்து என்னன்னா என்ட்ரி வந்து நம்ம யுஎஸ்ஏ விசா எடுக்கல, ஷெங்கன் விசா எடுக்கல, சிங்கப்பூர், ஜப்பான், சவுத் கொரியா, கனடா, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் வந்து நியூசிலாந்து, இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் நம்ம விசா வந்து எடுக்காமல இருக்கோம். அப்போ நம்ம வந்து துபாய்க்கு வந்து டிராவல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி எடுக்கலாம். இந்தியாவில் இருக்கும்போது நீங்க வந்து விசா அப்ளை பண்ணி நீங்க வந்து எடுக்கலாம். தேவையான டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட், நம்ம பாஸ்போர்ட் வந்து என்னன்னா வேலிடா இருக்கணும். அதாவது நம்ம பாஸ்போர்ட்டோடைய டைம் வந்து என்னன்னா 10 வருஷம். ஆனாலும் வந்து என்னன்னாக்கா அது வந்து எக்ஸ்பைரி டேட்டுக்கு 6 மாசம் முன்னதாக இருக்கணும். 6 மாசம் 8 மாசம் முன்னதாக இருக்கணும். அந்த 6 கண்ட்ரீஸ்ல ஏதாவது ஒரு கண்ட்ரியோட விசா உங்க பாஸ்போர்ட்ல ஏற்கனவே குத்தி இருக்கணும், ஸ்டாம்ப் அடிச்சிருக்கணும். அது செகண்ட் அந்த டாக்குமெண்ட். அது இல்லைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். மூணாவதாக வந்து என்னன்னா முக்கியமானது என்னன்னா ரிட்டர்ன் டிக்கெட், அதுக்கப்புறம் வந்து ஆன்வர்ட் டிக்கெட்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் இருக்கணும். இப்போ நம்ம சென்னையில இருந்து டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்க, சென்னையோ இல்ல பெங்களூரோ இல்ல வந்து பாம்பேயோ இல்ல வந்து டெல்லியோ, எங்க இருந்தோ நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா நீங்க திரும்ப வந்து டெல்லி டு துபாய், சென்னை டு துபாய், பெங்களூர் டு துபாய், இந்த மாதிரி நீங்க டிராவல் பண்றதா இருந்தா திரும்ப துபாய் டு சென்னை, துபாய் டு பெங்களூர், துபாய் டு டெல்லின்னு நீங்க வந்து ரிட்டர்ன் டிக்கெட் வச்சிருக்கணும். அது போக ஆன்வர்ட் டிக்கெட்ஸ், துபாயில இருந்து நீங்க திரும்ப வந்து வேற ஒரு நாட்டுக்கு போறதுக்கு உண்டான டிக்கெட் விவரம் கட்டாயம் வந்து உங்ககிட்ட இருக்கணும். நாலாவது என்னன்னா உங்களுடைய அகாமடேஷன் ப்ரூஃப். நீங்க யுஏஇ அதாவது துபாயிலையோ அபுதாபிலையோ இல்லையா, அங்க நீங்க தங்குறதா இருந்தாக்கா நீங்க வந்து எங்க தங்குறீங்க, ஹோட்டல் விவரங்கள், ஹோட்டல் வந்து எங்கெல்லாம் வந்து நீங்க தங்குவீங்க, எங்கெல்லாம் வந்து நீங்க வந்து சுத்தி பார்க்கறதுக்கு போவீங்க, அந்த ஐட்னரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை நாள் நீங்க தங்க போறீங்க, இந்த விவரம் எல்லாமே வந்து ஹோட்டல் அட்ரஸோட, ஹோட்டல் ரிசர்வேஷனோட வந்து நீங்க ப்ரூஃப் வந்து வச்சிருக்கணும். இந்த ஹோட்டல்ல இல்லம்மா நான் வந்து என்னன்னா எங்க சொந்தக்காரங்க வீட்டுல தங்குறேன் அப்படின்னா உங்க சொந்தக்காரங்களுடைய முழு விவரம், உங்க சொந்தக்காரவங்க இருக்காங்க, எங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா யாருடைய வீட்டுல போய் நீங்க தங்க போறீங்களோ அந்த விவரம் வந்து என்னன்னா நீங்க வந்து அந்த ப்ரூஃப் வந்து நீங்க வச்சிருக்கணும். பெஸ்ட் வந்து என்னன்னா நீங்க வந்து ஏஜென்ட் கிட்ட போய் நீங்க விசா அடிக்கிறது தான் நல்லது. ஐந்தாவதாக என்ன உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கணும்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க வந்து ஒரு 6 மாசத்துக்கு உண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும். 6 மாசமோ 4 மாசமோ வந்து நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அது இப்பெல்லாம் ஃபோன்ல இருக்கு, இமெயில்ல இருக்கு. ஸோ நீங்க அது வந்து பிரிண்ட் அவுட் போட்டும் வச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா சுலபம். இல்லை நீங்க வந்து ஃபோன்லயும் வச்சுக்கலாம். பட் உங்ககிட்ட இருக்கணும். இல்லைன்னா உங்ககிட்ட வந்து கார்டு இருக்கணும். என்ன கார்டு? ஃபாரெஸ்ட் கார்டு இருக்கு, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கார்டு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் கார்டு இருக்கு. இந்த மாதிரியான ப்ரூஃப் வந்து உங்ககிட்ட வந்து கட்டாயம் வந்து இருக்கணும். அது இருந்தா அப்புறம் ஆறாவதாக என்ன உங்களுக்கு வந்து தேவை, எந்த வயதாக இருந்தாலும் டிராவல் இன்சூரன்ஸ் வந்து மிக மிக அவசியமானது. நான் வந்து முக்கியமா வந்து அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் பாயிண்ட் வந்து நான் கொடுக்குறேன். அது இந்த வீடியோல கடைசியில கொடுக்குறேன். போனஸ் பாயிண்ட்டும் இருக்கு, நீங்க கேளுங்க. 14 டேஸ்க்கு வந்து சிங்கிள் என்ட்ரி விசா வந்து இருக்கு. அதாவது ஒரு முறை போறதுக்காக. திரும்ப வந்துட்டீங்க அப்படின்னா
நீங்க இன்னைக்கு போய் நாளைக்கு வந்தா கூட திரும்ப விசா அடிச்சுட்டு தான் மறுபடியும் போகணும். இது கட்டாயம். திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்துல நீங்க வந்து இந்தியாவுக்கு திரும்பி வரதாக இருந்தால் அந்த விசா முடிஞ்சிரும். திரும்ப நீங்க துபாய் போறதா இருந்தா மறுபடியும் புதுசா தான் வந்து விண்ணப்பிச்சு புதுசா தான் வந்து விசா அடிச்சு நீங்க வந்து போகணும். இது வந்து எல்லா நாட்டுக்குமே உண்டான சட்டம். நம்ம துபாய் சுத்தி பார்த்துட்டோம், நம்ம அபுதாபி சுத்தி பார்த்துட்டோம், சரி நம்ம வந்து ரசல் கைமாவும் சுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அங்கே போறதுக்கு வந்து உங்களுக்கு 14 days பத்தல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க வந்து ஃபீஸ் கட்டணும். என்ன காரணத்துக்காக நீங்க வந்து திரும்ப வந்து விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்றீங்கிறத நீங்க தெளிவா சொல்லணும். சொல்லிட்டு நீங்க அங்கே ஃபார்ம் இருக்கும், ஃபில்அப் பண்ணி கொடுத்து எக்ஸ்டென்ஷன் நீங்க பண்றதாக இருந்தால் நம்ம வந்து 14 டேஸுக்கு தானே விசா அடிச்சோம், நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நம்ம வந்து பிரியப்படுறோமே அப்படின்னா தாராளமா நீங்க அங்கே இருக்கலாம். பட் அதுக்கு உண்டான காரணம், எங்க தங்குவீங்க, என்ன செய்ய போறீங்க, எதுக்காக நீங்க எக்ஸ்டென்ஷன் கேக்குறீங்க, இந்த விவரம் எல்லாம் வந்து நீங்க எழுதி கொடுத்து உங்க விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணாமலே நம்ம இருக்கலாம் மேடம், போகும்போது நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கவே கூடாது. ஒரு நாள் கூட நீங்க வந்து அதிகமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் அங்கே வந்து உங்க விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுக்கு உண்டான ஃபீஸ் கட்டணும். அப்போ தான் நீங்க வந்து திரும்ப நீங்க ரிட்டர்ன் வரும்போது ஏர்போர்ட்ல உங்க விசாவை பார்ப்பாங்க, உங்க டிக்கெட்டை பார்ப்பாங்க, உங்களுடைய டைம் எத்தனை நாள் நீங்க அங்க இருந்தீங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபைன் அடிப்பாங்க. ஸோ இந்த ஃபைன்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா நார்மல் நீங்க வந்து ஒரு $65 வந்து எவ்வளோ நிகரா வந்து யுஏஇ பணம் இருக்கோ, அதாவது திரஹம்ஸ்ல வந்து எவ்வளோ இருக்கோ அந்த பணத்தை நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் வராது. இப்போ வந்து உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னேனே, அது என்ன தெரியுமா? நீங்க வந்து எத்திஹாத்ல டிக்கெட் போடுறீங்களோ அல்லது வந்து எமிரேட்ஸ்ல டிக்கெட் போடுறீங்களோ, இந்த மாதிரி நீங்க இந்த 2 ஃபிளைட்ல டிக்கெட் போடுறதாக இருந்தால் உங்களுக்கு விசாவுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு போனஸ் பாயிண்ட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹாப்பியா போங்க, ஹாப்பியா சுத்துங்க. இப்போ அங்கே வந்து குளோபல் வில்லேஜ் எக்ஸிபிஷன் இருக்கும், அது கூட நீங்க வந்து தாராளமா போய் சுத்தி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். பத்திரமா போயிட்டு சந்தோஷமா வாங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல அடுத்த ஒரு நாட்டோடைய விசாவை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். எனக்காக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தாய்நாடு. ஜெய் ஹிந்த்.